எல்லாருமா சேர்ந்து நான் விரும்புவது போல சுமந்திரன் தலைமையில் வந்தால் அவர் முதலமைச்சர். நான் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து நிச்சயமாக மாதம் 1 கோடி ரூபாய்க்கு குறையாமல் என்னுடைய சொந்த பணத்தில் செலவழித்தேன். நாங்கள் ஒன்று சேர்ந்தால் கடைசி வரைக்கும் தென்னிலங்கை கட்சிகளுக்கு 10% கூட கிடைக்காது. எல்லாரும் சேர்ந்திருக்கோம், ஒரு ஆள் பிரிஞ்சு இருக்கப்படாது. சைக்கிளோ அதோ மானோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். எல்லாரும் ஒன்றா வந்தா, உதாரணமாக அந்த மணிவண்ணனும் கட்டிக்கார பிள்ளை, நம்பிக்கையாக தெரியும் சைக்கிள் கட்சி சேராது, ஆனால் சேர்ந்தா நல்லது. வணக்கம் தியாகி ஐயா அவர்களே. வணக்கம் தம்பி. வணக்கம், நன்றி. நிறைய நாட்கள் நான் நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று முகம் கொடுத்த நீங்கள் அந்த பிரச்சனைன்ற தீர்வு, அதாவது அந்த பிரச்சனைக்கு பிறகு ஐயா அவர்களை சந்திப்பதற்கான எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கவில்லை. இப்போ தற்சமயம் இன்று கிடைத்திருக்குது. அந்த பிரச்சனையை எவ்வாறு கையாண்டு அந்த பிரச்சனை இப்போ என்ன நிலையில் இருக்குது? மற்றவர்கள் நிற்குமா பொழு அது ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை பொறுத்தளவில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் காசை எப்படி யூஸ் பண்ண வேணுமென்று சும்மா எடுத்துக்காட்டா சொன்னேன். நானே தவிர நான் அதை காசை அவமதிச்சதோ கிழிச்செறிஞ்சோ இடித்ததோ ஒன்றுமில்லை. சும்மா அதை ஒரு உதாரணமாக சொன்னதை வச்சு ஏதோ ஒரு அந்த பொம்பளை உண்டு, யூடியூப் பொம்பளை உண்டு, டிவி அந்த பொம்பளை என்னை பெருசாக அடிப்பிச்சு. இப்போ அதையும் எனக்கு ஒரு விதமான நட்டம் இல்லை. எங்களோட ஊர்ச்சனங்கள் தான் அதால் நட்டமே ஒழிய இல்லாட்டி இன்றைக்கு எத்தனையோ கோடி கொடுத்துருப்பேன், எல்லாருக்கும் தேவையான வசதிகள் எல்லாம் கொடுத்துருப்பேன் இத்தனை காலவும். ஆனால் கொடுக்கவில்லையேண்டு இல்லை, நான் வெவ்வேறு பகுதிகளில் கொடுக்குறேன். தென் மாநிலத்தில் நிறைய கொடுத்துருக்கிறேன். உதாரணமாக ஆட்டோக்காரர் எல்லாருக்கும் 10,000 ரூபா படி 100 பேருக்கு கொடுத்தேன். அதை விட கூட மட்டக்களப்பிலையும் அப்படித்தான் ஆட்டோக்காரர், ஜேர்னலிஸ்ட், சகல கனவிரவான இதுகளுக்கு, டிசேபிள் சில்ட்ரன் அம்மாமாருக்கு அப்படியே நிறைய கொடுத்துருக்கேன். எத்தனையோ வீல் சேர்கள் அதுகளெல்லாம் அங்கேயும் கொடுபட்டிருக்குது. ஆனால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த அளவில் நான் கொடுக்கவில்லை. காரணம் யாழ்ப்பாணத்து மக்கள் ஒழுங்கு முறையாக வர மாட்டோம். அடித்து உடைச்சு இந்த இதுக்குள்ளே உள்ளுக்க பூந்து வெட்டுறன் கொத்துறன்னு இருக்கிறதால ஒரு போலீஸ் ஆமி இவர்களை கொண்டே அடக்க முடியாமல் போன யாழ்ப்பாணத்து மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுதான் ரீசன். ஒழுங்காக என்னட்ட கேட்டிருந்தா இன்றைக்கு எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் அந்த 5000 நான் இருந்தால் எத்தனையோ உதவிகளை செய்திருப்பேன் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதை நானும் அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறேன், அவ்வளவுதான். ஆனால் என்னால் சும்மா இருக்கல, கொடுத்த கை சும்மா இருக்கலா, நான் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன், எந்த காலமும் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். இது மற்றது இப்போ நீங்கள் அந்த பிரச்சனை பிறகு ஓகே, உங்களுக்கு தெரியாத மக்களுக்கு தெரியாத நிறைய உதவிகள் செய்திருக்கிறீங்க. ஆனால் அந்த 2 வருடங்களும் சில உண்மையாகவே கஷ்டப்பட்ட மக்கள் உங்களை அந்த உதவி திட்டத்தை நீங்கள் நிறுத்தினபடியாக நிறைய மக்கள் அதாவது கஷ்டப்பட்டதும் உண்மைதான். ஆனால் இந்த உதவி திட்டத்தை நீங்கள் இனி தொடர்ந்து இந்த ஜாழ் மாவட்டத்துக்கு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனக்கு ஏனெண்டா அது ஜனங்கள் ஒழுங்காக வர மாட்டேனும் மட்டது. உதாரணமாக அந்த மூட்டத்தில் கூட என்னை பற்றி கொஞ்சம் கூடாமல் கதைச்சாங்களா, அப்படியாண்டு எல்லாம் கதைச்சாங்களா. அது காரணம் பொலிட்டீஷியன்ஸும் சேர்மதி உண்டு. ஏனெண்டா எனக்கு நான் பொலிட்டிக்ஸில் ஈடுபட்டுறேன்ற ஒரு பயம். நான் பொலிட்டிக்ஸில் ஈடுபடணும்டா போய் ஈடுபட்டிருப்பேன். இனி எனக்கு பொலிட்டிக்ஸில் காசு கொடுத்துத்தான் செய்ய முடியும்ன்ற அவசரம் இல்லை. மக்கள் என்னால் எத்தனையோ பிரயோசனம் கண்டிருக்கிறார்கள். பிரயோசனம் என்று சொல்லி இல்லை, அவர்களுக்கு நல்ல உதவி செய்திருக்கிறேன். அவர்களுக்கு தேவைப்பட்ட நேரங்களில் தேவையான உதவிகள் எல்லாம் செய்திருக்கிறேன். ஆனபடியாக மக்களுக்கு என் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் மக்கள்லாம் அந்த வருமப்பட்ட மக்கள்லாம் எல்லாம் அடித்து பறித்து இன்றைக்கும் இங்கே இருக்குது. எத்தனையோ லட்சம் ரூபாக்குரிய குறைஞ்சது 50 லட்சம் ரூபாய்க்கு கொப்பி புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. அன்றைக்கு கொடுக்குறதுக்குண்டே வச்சுருந்த என்ன நிப்பாட்டி போட்டினம் எல்லாம் நான் எல்லாத்தையும் கொண்டு நிப்பாட்டியே விட்டேன். இப்பவும் பயம். அதை கொடுக்குறத பற்றி நான் யோசிக்கிறேன். வேறு இடங்களில் கொடுக்கலாம். இங்கே யாழ்ப்பாணத்தில் தேவையில்லை. நான் நிம்மதியாக இருக்கிறேன். இன்றைக்கு நிம்மதியாக கடவுளேன்று நிம்மதியாக இருக்கிறேன். நான் போகிறேன் வாரேன். இப்போ இந்தியாவுக்கெல்லாம் 2 தடவை போயிட்டு இப்போ கிட்ட இல்லை இந்த கடந்த 2 மாதத்துக்குள்ள 2 தடவை போயிட்டு வந்தேன். இந்தியாவிலையும் நிறைய செய்திருந்தேன். ஐயோ நிறைய செய்து எத்தனையோ பேர் இது இவ்வளோ கஷ்டப்பட்ட ஜனங்கள் இருக்குது. அந்த சுனாமியால் பட்ட அந்த ஐயோ இவ்வளோ நிச்சு பார்க்க இல்லாத கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு அவைகளுக்கெல்லாம் 20 வீல் சேர் கொடுத்தேன். நம்பர் ஒரு இடத்துல 20 வீல் சேர்ன்றா சும்மா இல்லை, நல்ல பெருமதியான வீல் சேர். சும்மா சாட்டுக்கு
சின்னொரு பேரளவு கொடுக்க இல்லை. நல்ல வீழ்ச்சியாறுகள், கொப்பி புத்தகங்கள், பிள்ளைகளுக்கு மற்ற இந்த கண் தெரியாத அவர்களுக்கு தேவையான ஸ்டிக்குகள், பண உதவி என்று எல்லா பல விதத்தாலையும் உதவி செய்த அது இப்போ எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிட்டு. என்னுடைய ஒரு ஆரம்ப திட்டம் இருந்தது, இந்த ஜாழ் மாவட்டத்தை உங்களோட கையில் தந்தால் நான் அது ஒரு தனி நாடு மாதிரி அது ஒரு அவ்வளவு வல்லரசாக மாற்றுவேன் ஒரு இதொன்று எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனால் அதன் பிறகு நீங்கள் ஒரு ஜனாதிபதி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி தேர்தல் 3 தேர்தல்களை கடந்து சில கட்சிகளுக்கு ஆதரவு கொடுத்தீங்க. ஆனால் நீங்கள் எந்த ஒரு தேர்தலையும் களமிறங்கலை. ஆனால் மாகாண சபை தேர்தலில் களமிறங்க போவதாக ஒரு அறிவித்தல் இருந்தது. அது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக மாகாண சபையில் ஒரு இதில் தேர்தலில் களமிறங்கினால் நமது மக்களுக்கு நிறைய செய்யக்கூடியதாக இருக்கும். மாகாணத்தையே நல்ல பெரிய வளமுள்ள இடமாக இதாக மாற்ற முடியும். ஏனென்றால் காரணம் எனக்கு நான் சுவிட்சர்லாந்தில் இப்போயும் எனக்கு பிஸ்னஸ் இருக்குது. சுவிட்சர்லாந்தில் நான் எல்லாம் டேக்ஸ் பேயிடுறேன். அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணி தான் எனக்கு வர பென்ஷன் காசே இன்றைக்கு 20 எத்தனையோ லட்சம் ரூபாய் இலங்கை காசுக்கு வரும். எனக்கு மாதம் வந்து கொண்டு தான் இருக்குது, அங்கே வருது. அதை எப்பவும் போய்கொண்டேக்க இப்போயும் அங்கே என்னட்ட அந்த ஸ்விஸ் ஃப்ராங்கில் எல்லாம் அக்கௌண்ட் இருக்குது. காரணம் நான் அங்கேருந்து கொண்டாடுற காசுகள். நான் மற்றது இங்கே எல்லாம் டேக்ஸ் பே பண்ணி தான் கொண்டாடுறேன். அங்கேயும் டேக்ஸ் பே பண்ணி இங்கேயும் டேக்ஸ் பே பண்ணி தான் இருக்கிறேன். நான் ஒருத்தருக்கு பயப்பட வேண்டிய அவசரம் இல்லை. ஆனபடியாக கண்டிப்பாக நான் இந்த முறை ஒரு ஐடியா இருக்குது, மாகாண சபையில் களமிறங்குறதுக்கு இன்னும் முடிவெடுக்க இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒரு ஐடியா வந்து இருக்குது. ஆனால் அது டேட்ட தலைமையின்களை இருக்கணுமென்றது நான் இப்போ யோசித்து ஒன்றிக்கிறேன். அப்படி நீங்கள் களமிறங்குற ஒரு திட்டம் ஒன்று இருந்தால் உங்களுடைய சார்பு எந்த கட்சியின் ஊடாக நீங்கள் களமிறங்குற திட்டத்தில் நீங்கள் இறங்க வாய்ப்பு இருக்குது? நான் பொதுவாக சொல்ல போனால் எங்களோட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுதந்திரன் மிகப்பெரிய ஃபேன். பொலிட்டிக்ஸை விடுங்கோ, அவர் ஒரு கெட்டிக்காரன் எல்லாருக்குமே தெரியும். எல்லாரும் அவரோட சேர்ந்து எங்கள் எல்லா கட்சியும் அவருக்கு ஒரு இடம் கொடுத்து சேர்ந்தா நானும் அவர்களுடன் சேர்ந்து, எனக்கு முதலமைச்சர் பதவி தேவையில்லை, நான் முதலமைச்சர் பதவிக்கு ஆசைப்படவே இல்லை. அவர் கூறியது போல் முதலமைச்சர் பதவி வந்தால் அவருடன் சேர்ந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்தால் ஒரு இதுவும் செய்யலாம். முன்பு நான் அதாவது இப்போத்தைய அரசாங்க கட்சிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா. என்னட்ட வேலை செய்கிறாக்களே 140 பேர் இருக்கணும். 140 பேர் 140 பேருக்கு எத்தனை குடும்பம் சொல்லுவோங்க. அப்போ காயல் வீடுகள் அவையின் குடும்பத்தில் எத்தனை ஓட்ஸ். அப்போ நான் அவைகளுக்கு இவைகளுக்கு போட்டால் உங்களுக்கு இவ்வளவு இது தருவேன், சம்பளம் எல்லாம் கூட்டுவேன்னு சொல்லி நிறைய கூட்டே போட்டு. இப்போ எனக்கு அந்த கட்சி அதில் அவ்வளவு நம்பிக்கை இல்லை. ஏனெண்டா நான் அதிகம் வேலை செய்யலை. அதுலேருந்து பிரதிபலிப்பே நான் பார்க்குறேன். உள்ளூராட்சி மன்றத்தில் கூட நிறைய ஓட்ஸில் எடுக்க இல்லை. ஏதோ கொஞ்சம் எடுத்து வந்துருக்கினே மொழிய. இனி ஒரு இது வருதுண்டா நான் கண்டிப்பாக நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்தோம்ண்டா. எல்லா கட்சிகளும் சேர்ந்து இவற்ற தலைமை ஒரு பாகுபாடு பார்க்க வேண்டிய அவசரம் இல்லை. எல்லாம் ஒன்று தான். எல்லாருமா சேர்ந்து நான் விரும்புவது போல சுமந்திரன் தலைமையில் வந்தால் அவர் முதலமைச்சர், நான் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து தேவையான நானும் ஒரு அதில் ஒரு இதாக இருக்கலாம். பக்கபலமாக இருந்து நிறைய செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் நிறைய செய்து கொண்டு வருவேன். அப்படி நீங்கள் பக்கபலமாக இருக்குன்னு சொல்லிக்க உங்களுடைய காலகாலமாக நீங்கள் செய்கிறது மக்களுக்கு உதவி தான். அதே மாதிரி உங்களுடைய பணம் மூலம் ஏதாவது பெரிய வித்தியாசங்கள், பெரிய மாற்றங்கள் ஜாழ் மாவட்டத்தில் காணக்கூடிய மாதிரி இருக்குமா? நிச்சயமாக. மாதம் 1 கோடி ரூபாய்க்கு குறையாமல் என்னுடைய சொந்த பணத்தில் செலவழிப்பேன். நான் இப்படி செய்வதாக இருந்தால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேரும் செய்யுங்கோ, விட்டு கொடுக்காதேங்கோண்டு நிறைய பேர் இந்த வேலைக்கு என்ன நம்பியே அனுப்புகிறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அது கண்டிப்பாக நடக்கும். அது பேர்ந்து ஒரு இதாக. ஆனால் எல்லாரும் சேர்ந்து இருக்கணும். ஒரு ஆள் பிரிஞ்சு இருக்கப்படாது. சைக்கிளோ அதோ மானோ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும். எல்லாரும் ஒன்றா வந்தால் உதாரணமாக அந்த மணிவண்ணனும் கட்டிக்கார பிள்ளை
மணிவண்ணன் யாழ்ப்பாண மேயராக இருக்க அவருக்கு நல்ல பேர் இருந்தது. இன்றைக்கு அவரை கூட இந்த மாநகராட்சி இதுலேருந்து நிப்பாட்டி போட்டாங்களா. அவர் கிடைச்சிருந்து அவருக்கு இருந்த கிடைச்சிருக்கும். இன்றைக்கு ஒரு மாநகர சபையில் ஒரு மேயர் பதவிக்கு ஒன்றுமே செய்ய இல்லாமல் இருக்கணும். அதுக்கு காணாது. அப்படி ஒரு நிலைமை வராமல் இருக்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லாரும் ஒன்று சேர்ந்து, எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து, எனக்கு நம்பிக்கையாக தெரியும் சைக்கிள் கட்சி சேராது, ஆனால் சேர்ந்தால் நல்லது. சைக்கிள் கட்சி இந்த கஜேந்த எல்லாம் எனக்கு எல்லோரும் என்னிட எதிர்பார்த்தான் இருந்த எல்லோரும் கொஞ்சம் இப்போ என்னவோ தெரியலை. நான் ஒன்றுமே ஒருத்தருக்கும் செய்ய இல்லை. நான் நல்லது செய்யத்தான் யோசிக்கணும், நல்லது தான் செய்து கொண்டிருப்பேன். சாகு மட்டும் நல்லது தான் செய்து கொண்டிருப்பேன். அதில் ஒரு மாற்று கருத்துமே கிடைக்காது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சொன்னீங்க தானே, சுமந்திரன் அவர்களோட தான் உங்களுடைய ஆதரவு இருக்குமாண்டு. இப்போ நான் நினைக்கிறேன் ஓரிரு நாட்கள் தான் அவர் அறிவிச்சிருக்கிறார் தான் முதலமைச்சராக வருவதற்கு ஒரு போட்டியிட போகிற விடயத்தையும் அறிவிச்சிருக்கிறார். அவ்வாறு நீங்கள் ஒரு ஆதரவு கொடுக்க அவரது வெல்வதற்கான சாத்தியக்கூறு ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக அவருக்கு கட்டித்தனமும் இருக்கின்றது. அதோடு எல்லா மற்ற கட்சிகளும் சேருமாயிருந்தால் 110% தென்னிலங்கை கட்சிக்கு எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கும். 110% எடுக்க 90% அப்படி எல்லாரும் நாங்கள் சேர்வதாக இருந்தால் 190% எங்களுக்கு தான் கிடைக்கும். அதில் மாற்று கருத்தே கிடைக்காது. ஆனால் நான் இப்போ இவைகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தால் என்னுடைய சொந்த பணத்திலேயே மாதம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே மக்களுக்கு தேவையானதை செலவழித்து கொண்டிருப்பேன். அவைகளுக்கு தேவையானதை நான் விடாமல் அவைண்ட இடங்களுக்கு போய் நேரடியாக போய் என்ன தேவையோ எல்லாருக்கும் செய்து கொண்டே இருப்பேன். அது கண்டிப்பாக செய்து கொண்டிருக்கும். நாங்கள் ஒன்று சேர்ந்தால் கடைசி வரைக்கும் தென்னிலங்கை கட்சிகளுக்கு 10% கூட கிடைக்காது. அதை நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஐயா அவர்களே, உங்களுடைய ஆதரவு இருக்கும் போது கண்டிப்பாக அந்த கட்சி வெல்வது உறுதி என்று சொல்ல வாரீங்களா? 100%. நான் தொடர்ந்து செய்ய வலிக்கிட்டுருவேன். எல்லாருக்கும் என்னென்ன தேவை என்று கேட்டு அதன்படி கொடுத்த வாக்குறுதியை அப்படியே செய்து கொடும். ஒவ்வொரு பேரை வச்சு செய்திருப்பேன் நான். அதில் மாற்று கருத்தே கிடைக்காது. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே மக்கள் நலம் கருதி இருந்தால் கண்டிப்பாக மக்களும் அதை வரவேற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் இப்போ ஒரு விடயம் உண்டு, உங்கள்கிட்ட கண்டிப்பாக நான் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். நீங்கள் மக்களிடமிருந்து கொஞ்சம் 2 ஆண்டுகள் விடைபெற்றது பிறகு தான் ஒரு ஜனாதிபதி ஒரு மாற்றம் ஒன்று இடம்பெற்றது. நீங்கள் ரணிலுக்கு முதல் ஆதரவுன்ற ஒரு விடயம் குறிப்பிட்டிருந்தீங்க, ஞாபகம் இருக்கு. ரணில் உங்களோட வீட்டு எல்லாம் வந்த மாதிரி அதன் பிறகு ஒரு புதிய ஒரு ஆட்சி ஜேவிபி, அதாவது அனுரா ஆட்சி. இந்த அனுரா ஆட்சி சம்மந்தமாக இப்போ கொடுத்த வாக்குறுதிகள் அது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? நல்ல பேர் இருந்தது. நான் கூட அவைகளுக்கு தான் சப்போர்ட் பண்ணது. நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன்டா காசாக கொடுக்க இல்லை. அவைகளுக்கு என்னுடைய ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் அவைகளுக்கு போடணுமண்டபடியாக சொல்லி வேண்டும் நல்ல இதுவும் எடுத்தார். இப்போ அவைகளுக்கு ஒரு சின்ன ஒரு பேட் நேம். ஏன் என்ன கூட இந்த மாநகராட்சியில் மேயர் வேட்பாளரை போடுறதுக்கு அவையில் முதல் விரும்பி இருந்தவையில் பேர்ந்து எனக்கு அது சரி வராது, எனக்கு கலாநிதி பட்டம் இல்லை, நான் ஒரு ப்ரொஃபஸர் இல்லை என்று இன்னொரு தர கொண்டு போட்டுச்சினம். கடைசியாக என்ன நடந்தது? ஒன்றுமே நடக்கலை. என்ன போட்டிருந்தா கட்சிக்கு இது இல்லாமல் எனக்குண்டு ஓட்ஸ் இருக்குது 80% மேலே கண்டிப்பாக எனக்காக போடுறவர்கள் கண்டிப்பாக போடுவார்கள். அவர்கிட்ட காசு கொடுத்து நான் செய்யவில்லை. அவைகளோட ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தேவையறிந்து ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன்னு அவைகளுக்கு தெரியும். தகுந்த நேரம் வரும்போது கொடுப்பேன் என்று தெரியும். இறுதியாக ஐயா, உங்களுடைய சில அந்த உதவி திட்டங்கள் என்ற நடைமுறைகள் உண்மையாகவே சில ஒரு பிழையாக இருந்தாலும் அதை விடுங்க, அப்புறம். ஆனால் உங்களுடைய உதவி திட்டங்களால் நிறைய கஷ்டப்பட்ட குடும்பங்கள் எங்களோட வீடியோ மூலம் கூட எங்களுக்கு கால் பண்ணி ஐயா எப்போ உதவி செய்வார், ஐயாவை நேரடியாக தொடர்பு கொள்வது, எங்களுக்கு ஏதாவது கதைச்சி தாங்க நிறைய எங்களை தொடர்பு கொண்டு கேட்டுருக்குறாங்க. அப்போ நாங்கள் சொன்னது கிட்டத்தட்ட இவ்வளோ காலம் அந்த பிரச்சனைக்கு பிறகு ஐயா அவர்கள் எந்த ஒரு உதவி திட்டம் செய்யலைன்னு. ஆனால் மறைமுகமாக நீங்கள் செய்திருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது. திரும்ப உங்களுடைய பிறந்த நாள், புது வருஷங்கள், உங்களுடைய மகளோட பிறந்த நாள், உங்களோட மனைவியினுடைய பிறந்த நாள், அவ்வாறு நிறைய வந்து போக அந்த உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? ஒவ்வொரு சாட்டை வச்சு அடிக்கடி செய்கிறதுன்ற வழக்கம், உதவி செய்வது வழக்கம், ஒவ்வொரு சாட்டை உருவாக்கி. ஆனால்
இப்போ கூட நான் அடுத்த மாதம் இல்லை, அடுத்த கிழமையே தெல்லிப்பளை சர்ஜரி வார்டு முதலாம் வார்டில் கேன்சர் அந்த இதை முடிச்சு போட்டு வார்டில் இருக்க அதில் சரியாக கஷ்டப்படுதுகள் எல்லாம் இல்லை, எந்த விதத்திலும் டாய்லெட் வசதி குறைவு, இந்த ஒர்க்கர்ஸுக்கு அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸுக்கு டாய்லெட் வசதி இல்லை, அங்கத்தை வசதி எல்லாம் மாடிஃபை பண்ணி செய்கிறதுக்கும் செய்கிறதுக்காக அதுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறேன். அது அடுத்த கிழமையே அது தொடங்குறேன். இன்னொரு 3-4 நாளில் அந்த வேலையை துவங்கி கெதியில் 1 மாதத்துக்குள்ள முடிச்சிருவோம். இதை போல் எல்லா இடத்துலையும் செய்ய ரெடியாக இருக்கிறேன். கண்டிப்பாக செய்வேன். எல்லாரும் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தால் ஒருத்தரும் ஒன்றுமே செய்ய இயலாது. நான் சொன்ன மாதிரி இன்றைக்கு என்ன முனிசிபாலிட்டி மேயராக்கிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு தான் அவையில் கடைசியாக முடிவெடுத்த காரணம். ஏனென்றால் எனக்கு கலாநிதி பட்டம் இல்லை. கலாநிதி பட்டம் இருந்தால் அந்த பீமலாத்தனாக்கெல்லாம் வேலை க்ளோஸ் டு மீ. எல்லாரும் நல்லா தான் வஞ்சிருந்தவேல் அவைகளுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை என்னோட கதைக்கிறதுக்கு. ஏனெண்டா அவைகளுக்கு நேரம் இல்லை, ஒரு பதிலையும் சொல்ல மாட்டேன். ஏனெண்டா ஆனால் நான் கண்டிப்பாக நிறைய செய்யத்தான் இருக்கிறேன். அதில் ஒரு இதுவுமே கிடைக்காது. கண்டிப்பாக நல்ல நேரம் வரும்போது நிறைய செய்ய இருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து வரணும். சகலரும் சேர்ந்து வச்சா நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி தென்னிந்திய கட்சிகள் 10% கூட எடுக்க இயலாது ஓட்டுகள். அப்போ இது ஒரு முன்னுதாரணமாக வச்சு எல்லாருமே தயவு செய்து சேர்ந்து என்னை பொறுத்தவரை சுமந்திரன் தலைமையில் போகிறது நல்லது. எல்லாரும் விட்டு கொடுத்து ஸ்ரீகாந்தாவும் நான் இப்போ எல்லாரும் கதைப்பினா இல்லை, எல்லாரும் சேர்ந்து விட்டால் அது ஒருத்தராலையும் எங்களால் அசைக்க இயலாது. என்ன நான் அவற்ற தலைமையில் போகத்தான் நான் இருக்கிறேன். எனக்கு ஒரு பதவி தேவையில்லை. எனக்கு ஒரு முதலமைச்சர் பதவி நான் கடைசி வரைக்கும் எடுக்க போகிறது இல்லை. நான் அவைகளுக்கு பக்கவலமாக இருந்து அவைகளோடு இருந்து செய்வேன். இதுக்கு அவ்வளோதான். எந்த காரணம் கொண்டு நான் முதலமைச்சர் பதவியோ அந்த பதவிக்காக ஆசைப்பட்டு பெற இல்லை. நான் எந்த காலமும் நான் பதவி ஆசை பிடிச்சவன் இல்லை. மற்றது இறுதியாக இன்னொரு கேள்வி, சில விடயங்கள் நீங்கள் ஊடகங்கள், யூடியூப் தளங்கள், சமூக வலைத்தளங்கள், மற்றது மீடியாக நிறைய விஷயங்கள்லேருந்து விலகி இருந்தீங்க. ஆனால் 2 வருடங்களுக்கு முன்பு உங்களுடைய தளங்கள், உங்களுடைய பேச்சுக்கள் இல்லாத ஒரு தளங்களோ இல்லை. அதுதான் உண்மை. ஒரு குறிப்பிட்ட காலம் தியாகி ஐயா ஒரு தலையங்கத்தோடைய எல்லா மீடியா, ஊடகம், சமூக வலைத்தளங்கள் அவ்வாறு நிறைய வீடியோக்கள் வந்தது. இப்போ நீங்கள் இவ்வளவு ஊடகங்கள்லேருந்து விலகி இருப்பதற்கு அந்த காரணத்தை தாண்டி நீண்ட விலகிறதுக்கு மன உளைச்சல்கள் அப்படி காரணமா? கண்டிப்பாக அவர்கள் எல்லாம் ஒரு காரணமும் இல்லை. அவர்கள் இன்னும் உலக போல் ஆக்கியிருக்கணும், அவ்வளோதான். நான் அதை போல விரும்ப இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்தியாவுக்கு போனானே இந்தியாவில் கூட என்ன தெரியக்கூடிய அளவில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாளைக்கு எத்தனையோ கோள்கள் வரும். இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முதல் கூட படுத்திருந்தா ராதாராவின்னு ஒரு பெரிய ஆக்டர், அவர் கூட இன்னொரு ஆளுக்கு 1 லட்சம் கொடுக்கணும், இது நர்சிங் படிக்கிறதுக்கு ப்ரைவேட்டாக நல்ல கஷ்டப்படுது. நான் உடனே அப்படி நிறைய பேர் வந்து கேட்பினைப்பையும் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அந்த மற்றும்படி இந்த யூடியூப் அவையிலால் இந்த பேர் பழுதா போனதெல்லாம் பச்சை போய் அவையில் ஒரு பிள்ளையிலும் எனக்கு ஒன்றுமே செய்ய இல்லை. எல்லாரும் சொல்லுவாங்க, உங்களுக்கு அவங்கள அடுக்காதேங்கோ, அவங்க வந்து தான் என்னை கெடுத்து விட்டதுன்றெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு சின்ன அந்த பொம்பளை பிள்ளை செய்த குற்றத்துக்காக எல்லாரையும் உண்டா யோசிக்க வேண்டாம். அந்த பிள்ளை செய்த குற்றம்தான். அந்த பிள்ளை இன்றைக்கு அந்த பிள்ளையால் எவ்வளோ பேர் கஷ்டப்படுன்னு தெரியுமா? அந்த பாவம் நேர போய் சேரும். ஆனால் அப்படி இருந்து கூட நான் அந்த பிள்ளை ஏதோ தண்டை பாட்டுக்கு இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும் மட்டும் தான் யோசிப்பேன். நான் ஒருத்தரையும் குறை நிற்கிறேன் இல்லை, அவ்வளவுதான். இதுக்கு மாரி என்னத்தை சொல்லது கிடக்கு.